இன்றைக்கு நம்ம எல்லாரும் பெருமைப்படுற விஷயம், நம்ம நாட்டில் தான் இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். 140 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் வந்து இளைஞர்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் மக்கள் தொகையே பெருசாக 60 கோடி பேர் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் 60 கோடி இளைஞர்கள் இருக்காங்க போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. உண்மையும் அதுதான். இன்னைக்கு வளர்ந்து வருவதற்கான மிக 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 அடிப்படையான காரணம் இளைஞர்கள் கூட்டம், அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு, பல விஷயங்களிலும் நாம் உலகில் உயர்ந்து வர்றது அதனால்தான். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயம், இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களான்னு கேட்டால் உலகத்தின் புள்ளிவர வரிசையில் நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். நம்முடைய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, 25லேருந்து 45 வயசு தான். அந்த 25 வயசுலேருந்து 45 வயசில் இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த சமூகத்தில், இந்த குடும்பத்தில், இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதற்கான அத்தனை அறிவு, ஆற்றல், பொருளாதாரம் எல்லாத்தையும் வைத்திருந்தோம், உடல் நலம்ங்கிற விஷயத்தில் பெரிய அளவில் பின்னடைவில் தான் இருக்கிறாங்க. பெருவாரியான இளைஞர் கூட்டத்தில் இந்த 25லேருந்து 45 மிகப்பெரிய அளவில் கூடி வரக்கூடிய நோய்களில் தலையாய நோய் கூட்டமாக இருப்பது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே திருவாரூர் இருக்குது. இந்த திருவாரூர், மன்னார்குடி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 மரணங்கள் நடக்குதுன்னா அந்த 1000 மரணத்தில் 670 மரணங்கள் வெறும் 3 நோய்களில் தான் இருக்குது. சர்க்கரை, இல்லைன்னா சர்க்கரையினுடைய பின்னூட்ட நோய்கள், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இவைதான் பெரிய அளவில். தொடர்ச்சியாக அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கூடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இளம் வயதில் நமக்கான அடிப்படை எதிர்பார்த்தலும், இளம் வயதில் தேவையான உடல் உறுதிகளையும் நாம் கொடுக்க தவறிக்கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, நேற்றைக்கு முந்தைய தினம், நேற்று நான் மயிலாடுதுறையில் இருந்தேன். நேற்றைக்கு முந்தைய தினம் நான் கிளினிக் முடித்து வழக்கமாக வந்து அந்த உழவன் எக்ஸ்பிரஸ் வரும்போது ராத்திரி 19க்கு தான் ட்ரெயின். அது 19க்கு கிளம்பலான்னு நினச்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு 8:30 மணிக்கு எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு, 10:15 ட்ரெயின், 19 இல்லை, சீக்கிரம் போகணும். நான் 9 வரைக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்கிறேன், முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போக கரெக்டாக இருக்கும்ட்டு. 8:30 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு இல்லை 10:15 என்னை வீட்டில் என்னுடைய கிளினிக்லேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் எக்மோருக்கு. அவசரமாக கிளம்பும்போது வெளியிலே வரவேற்பாளர், இல்லை சார் ஒருத்தங்க வந்துட்டாங்க, நேராக உங்களை பார்த்தாகணும் என்று ஒரு தாயும் பொண்ணும் காத்திருக்கிறார்கள், நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி வர சொல்லுங்கள், ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, பார்த்துடணும் அப்படிங்க, வர சொல்லுங்கன்னு அவசரத்தில் நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒரு 10 நிமிடம் நகர முடியல. நான் அப்படியே கொஞ்ச நேரம் என்னுடைய அறையிலே அப்படியே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் இருக்க உதவியாளர், நான் சற்றே கண்ணில் ஒரு கண்ணீரோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, ஏன் சார் நீங்கள் யோசிக்கிறீங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மனதை அத்தனை அளவுக்கு உலுக்கிருச்சு. 2 நாள் முன்னால் நடந்த விஷயம். ஒரு 7 வயதை பொருந்திய ஒரு பெண் குழந்தையை கூட்டிக் கொண்டு அந்த தாயார் வந்திருக்காங்க. அவர்கள் அழுது 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 வற்றிய ஒரு கண்ணீரில் வற்றிய ஒரு முகம் என்பது பார்த்த உடனே தெரியுது. அவர்கள் பெரிய இவ்வளவு ஃபைல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய மருத்துவமனையில் பார்த்த ஃபைல். அதை எதையும் என்னை எடுத்து விரித்தெல்லாம் இப்போ காட்டலை, அப்படியே வச்சுட்டு, சார் பாருங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. வழக்கமாக நோயாளிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க, எடுத்து சார் அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தது, இது அந்த சீட்டு, இது அந்த சீட்டுமாங்க. அவங்க ஒன்றுமே அப்படியே வைத்து விட்டு சொன்னார்கள். நான் எடுத்தோடனே மேலாக்கில் இருக்கக்கூடிய எடுத்து முதல் பத்தியை பிரித்தோடனே ஒரு அதிர்வாக இருந்துச்சு மனசு. அந்த குழந்தை 7 வயது குழந்தைக்கு மூளையில் ஒரு கட்டி, அது ஒரு புற்றுக்கட்டி. மூளையில் இருக்க புற்றுக்கட்டியில் மேலாக்கில் இருக்கிறதுக்கு கதிர்வீச்சு செய்து இன்றைக்கு பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஓரத்திலோ இந்த ஓரத்திலையோ ஃப்ராண்டல்லையோ டெம்பரல்லையோ ஆக்சிபிள்லையோ ஓரமாக இருந்ததுன்னா அதை அறுவை சிகிச்சை எடுத்து நீக்க முடியும். இன்றைக்கு விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த கட்டியை போய் அணுக முடியாத அளவுக்கு பிரெயின் ஸ்டெம் அப்படிம்பாங்க, 2 வடப்பக்க இலப்பக்க மூளையை இணைக்கக்கூடிய அந்த நடு மைய தண்டில் பான்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த பான்ஸுக்கு கீழே ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கான கட்டி இருக்குது. அறுவை சிகிச்சையில் ஈவன் அது என்ன வகையான ஒரு கட்டி என்பதை சோதிப்பதற்காக ஒரு ட்ரைகட் பயாப்சி பண்ணதுக்கு கூட மருத்துவர்கள் தயங்கக்கூடிய இடம், உள்ளே போய் அதை எடுக்க முடியாது. அப்படியான சூழலில் முடிந்த வரைக்கும் அவர்களும் சிகிச்சை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி பெருகி கொண்டே வருது. ரொம்ப இக்கட்டான சூழல், தெரியும் எப்படியான கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது, எவ்வளோ வலி இருக்கும். அவர்கள் சித்த மருத்துவத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்பதற்காக ஒரு ஆதங்கத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள். இங்கே வந்து இதை உங்களிடம் சொல்வது அந்த சிகிச்சையை பற்றி பேசுவதற்காக அல்ல. அவர்கள் பேசி முடிக்கும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சார் வந்துச்சு? புகைப்பிடிச்சா வாயில் புற்றுநோய் வரும், மது இருந்துன்னா ஈரலில் புற்றுநோய் வரும், குடலில் புற்றுநோய் வரும், மரபணு ரீதியாக தாத்தா பாட்டி அப்பா அக்கா அம்மா எல்லாருக்கும் ஏதாவது இருந்தால் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு, இப்படிலாம் தானே படிக்கிறோம். இந்த குழந்தை என்ன செய்தது?
யார் வந்து கொடுத்தாங்க? அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு நோய் வந்திருக்கே அப்படின்னு வேதனையோடு அவர்கள் சொன்னார்கள். அத்தனை மனதை உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் உடனடியாக என் மனசுக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, ஒரு 3 மாதம் இருக்கும், ஒரு கட்டுரையை படிக்கிறேன். ஒரு ஆங்கில மருத்துவ பத்திரிகையில் வந்திருந்த ஒரு கட்டுரை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயை பற்றி ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அவன் எழுதுகிறான், 15% மட்டும்தான் மரபு ரீதியாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டேமேஜ் இருக்குது, அதே ஜீன் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து புற்றுநோய் வருவதற்கான, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கான காரணம் வெறும் 15% தான் மரபு சார்ந்து. 85% அவன் எழுதுகிறான். அந்த வரியை நான் அப்படியே சொல்கிறேன். 85% ஆஃப் கார்சினோமாஸ், சைல்டுஹுட் கார்சினோமாஸ் டியூ டு unhealthy lifestyle and maybe due to unhealthy food and environmental causes. அவ்வளோதான். லான்செட்டில் வந்திருக்கு. மருத்துவ உலகினுடைய மிக மூத்த பத்திரிகை. உணவு, வாழ்வியல், சுற்றுச்சூழல் காரணிகளால் தான் இப்படியான நோய் வருது. இந்த குழந்தையை பார்க்கிற அந்த கட்டுரை ஞாபகம் வருது. இன்னொரு உரை, அந்த உரை பேசிய பெண் குழந்தையினுடைய பெயர் உடனடியாக மறந்து போயிடுச்சு. யுனைடெட் நேஷன்ஸில் ஜெனீவாவில் அந்த பெண் ஆற்றிய உரை மிக பிரபலம். என்விரான்மெண்டாலஜிஸ்டில் எல்லாம், சூழலியலாளர்கள் எல்லோரும் அதை கோட் பண்ணுவாங்க. அந்த பெண் சொன்ன, அந்த சின்ன பிள்ளை ஏதோ ஸ்பானிஷில் பேசிட்டு அந்த பொண்ணு, அவள் ஒன்று சொன்னான், இன்றைக்கி நமக்கு ரொம்ப 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 அவசியமான அந்த சொல். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, யூ பீப்புள் ஆர் ஆல் டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் அவர் குரூப் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி அந்த உரை. நீங்கள்லாம் வயசாக இறந்து போவீங்க, ஆனால் எங்கள் தலைமுறை கிளைமேட் சேஞ்சினால நாங்கள் இறந்து போவோம்னு நினைக்கும் போது வலியாக இருக்குது. தயவு செய்து இந்த சூழலை பாதுகாருங்க, இங்கே இருக்க புவி வெப்படைதலை குறைங்க. ஏதாவது ஒரு சின்ன நீங்கள் ஒவ்வொரு நாடுகளும் எடுக்கக்கூடிய முயற்சினால் என் வயதை ஒத்த குழந்தைகளுக்கு ஒரு முதுமை கிடைப்பதற்கான சாத்தியம் கிடைக்கும் என்று 2 நிமிடங்கள் பேசிய பேச்சு உலகெல்லாம் ஒலிச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய இனிஷியேட்டிவே அந்த குழந்தை பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக உலகம் முழுக்க தலைவர்கள் எடுத்த உரைகள் வலுப்பெற ஆரம்பிச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கூடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த புவி வெப்படைதலால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளினுடைய நலத்துக்கு தான் பெரிய சிக்கலாக வந்து கொண்டே இருக்கு. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ சவால்கள் என்று அவர்கள் போட்டிருக்க பட்டியலில் பார்த்தா முதல் விஷயம், இந்த புவி வெப்படைதலால் அதிகம் பாதிக்கப்பட போது இந்த குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு, நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான், இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் ஒரு அதீத அனுபவம் கிடைச்சிருக்கு. ஒரு 300-400 வருஷம் தெரியாத பேண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த பேண்டமிக் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேரழிவை கொடுத்த அந்த கோவிட் வந்து 300 வருஷமாக நம்மளுடைய 5-6 தலைமுறைக்கு தெரியாது. அந்த பிளாக் டெத்துன்னு சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் 1600-500-600களில் நடந்த அந்த பிளாக் டெத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் பேண்டமிக் நடந்தது கோவிட் தான். ஸ்பானிஷ் ஃப்ளூ கூட பேண்டமிக் தான், ஆனால் இந்த அளவுக்கு மரணத்தை கொடுக்கல. ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு கோவிடுங்கிற ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு. ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ யாரும் பெருசாக நினைக்கிறது இல்லை. திரும்பி பார்த்தோன்னு வைங்களேன், இப்படியான ஒரு பேண்டமிக், திரும்ப இப்படியான ஒரு சூழல் நமக்கு வந்தால் நமக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு அவ்வளோ வச்சம் வருது. நம்ம யோசித்தே பார்க்க முடியாத, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கடைசியாக காவிரி பூமண்டலத்தில் வாழ்ந்தவர்கள் பார்த்த கடல்கோளை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புகார் நகரத்தினுடைய கடலுக்கு அருகே உறங்கி கொண்டிருக்கிற சமூகம் மட்டும்தான் தெரியும், அவர்களுக்கு தான் தெரிந்தது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி நம்ம பார்த்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே யோசிக்க முடியாத இந்த சூழலியல் சீர்கேடுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கு. இது எல்லாம் குழந்தைகளைத்தான் பெரிய அளவில் பாதிக்க இருக்கு அப்படிங்கிறாங்க.